நீ முத்து, இது செல்வி. நீ செல்வி இல்ல, இது முத்து இல்ல. இவங்களும் என்ன முத்துன்னு சொல்லிட்டு போறாங்க. கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த வாரம் வர பொண்ணு பார்க்க போகிறானுங்க. இன்றைக்கி எப்படியாச்சும் கையல்கிட்ட நம்ம ஹார்ட் ஓப்பன் பண்ணிடணும். கான்ஃபரன்ஸ் நடக்கும்போதே சொல்லிடலாமா இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாமா? கைல் தேவ், HR மேடம் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்களே, இந்த திடீர் மீட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நானா? என்னது? இல்லை, HR மேடம் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டேன். என்கிட்ட என்ன சொல்ல போகிறாங்க? உங்ககிட்ட சொல்லாததா? பார்த்தீங்களா, எனக்கு அந்த HR மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க பார்த்தீங்களா? சாரி தேவ், சாரி. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன? எனக்கு தெரியும் தேவ். என்ன தெரியும்? அதான், உங்களுக்கு அந்த HR மேடம் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சவொடனே இவ்வளோ சந்தோஷப்படுறா. இது காதல் சந்தோஷமா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் சந்தோஷமா இல்லை நம்மளை கலாய்க்கிறாளா? எது எப்படியோ, சரியோ தப்போ, சக்ஸஸோ ஃபெயிலியரோ, இன்னைக்கு நம்ம லவ் எப்படியாவது கையல்கிட்ட சொல்லியே ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். என்னது செக்யூரிட்டி மாதிரி? சிட். இந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? வாட் இஸ் திஸ்? சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. டானி, நீங்க சொல்லுங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மேம். ப்ராஜெக்டே இன்னும் முடிக்கல, எப்படி ரிப்போர்ட் வரும்? வாணி, நீங்க சொல்லுங்க. பெர்ஃபார்மன்ஸ். அது மாசத்துக்கு ஒரு தடவை, வாரம் இல்ல. தேவ். கயல், நீங்க சொல்லுங்க. தெரியல மேம். சும்மா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசினா மட்டும் போதாது. சரியோ தப்போ தைரியமா பதில் சொல்ல தெரியணும். தேவ், இதுல என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. வெறும் ஃபைலை வச்சு ஆட்டினா என்ன மேம் தெரியும்? எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். இது வெறும் ஃபைல் தான். ஆனா இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் ஆக்க போறது நீங்க தான். தேவ் யோசிக்கிற அளவுக்கு கூட நீங்க யாரும் யோசிக்கலையே. ஏன்? நம்ம ஆபீஸ்க்கு ஒரு ஸ்பானிஷ் கிளையண்ட் வராங்க. அவங்களோட ப்ராஜெக்ட் தான் இது. இப்போ அதுக்கு தகுதியானவங்கள நான் செலக்ட் பண்ண போறேன். நான் கேக்குற கேள்விக்கு யாரு தெளிவா பதில் சொல்றீங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ண போறேன். நியூ ப்ராஜெக்ட், salary டபுள். கஷ்டமான ப்ராஜெக்ட் தான். அதனால தான் we needed talented people. Okay? தேவ், சூப்பர்ல. என்ன கருமமோ. சரி, இங்க யாருக்கு தமிழ் இங்கிலீஷ் தவிர வேற ஃபாரின் லாங்குவேஜ் தெரியும்? மேம், எனக்கு தெரியும். அப்போ தேவ தவிர எல்லாரும் ஃபாரின் லாங்குவேஜ் பேசுவீங்க இல்லையா? எஸ் மேம். தேவ், நீங்க இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்டா பேசுவீங்க இல்லையா? தமிழ் இங்கிலீஷ் அதான் மேம் தெரியும். குட். கிளைண்ட் ஸ்பானிஷா இருந்தாலும் அவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் பக்கத்து நாடு இங்கிலாந்துல தான் இருக்காங்க. உங்களோட பிரிட்டிஷ் இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிச்சயமா நீங்க எலிஜிபிள். இவனுக்கு தமிழே வராது, இதுல பிரிட்டிஷ் இங்கிலீஷா? ஓகே, கிளைண்ட் நம்ம ஆபீஸ்க்கு வந்தா எப்படி கிரீட் பண்ணுவீங்க? வெல்கம் மேம், வெல்கம் சார் சொல்லுவோம் மேம். அவங்களுக்கு ஸ்பானிஷ் தவிர வேற எந்த லாங்குவேஜும் தெரியாது. ஓலான்னு சொல்லி வரவேற்பேன் மேடம். ஓலானா ஸ்பானிஷ்ல ஹலோன்னு அர்த்தம். இந்த ஓலா வேலையில என்கிட்ட வேண்டாம்.
அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாததானே நம்ம கிட்ட வராங்க. கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. தேவ், நீங்க எப்படி கிரீட் பண்ணுவீங்க? மேம், அவன் பேர் கந்தசாமியா இருந்தானே இல்லை முன்சாமியா இருந்தானே, பேர் வச்சு கூப்பிட்டா வெள்ளைக்காரன் இல்லை மேம். எந்த ஒரு காரணம் இருந்தாலும் திரும்பி பார்ப்பான். வணக்கம் சார்னு சொல்ல வேண்டியதான். இதெல்லாம் ஒரு கேள்வியா மேம்? Give you a round of applause. கை தட்டுங்கப்பா. இப்போ இவன் என்ன சொன்னான்னு கை தட்டுறோம். Always call by client name. கிளையண்ட்டுக்கு பேர் சொல்லி கிரீட் பண்ணாதான் பிடிக்கும். கிழிஞ்சது போ. தேவ் என்ன சொன்னாலும் உனக்கு பிடிக்கும், அதை எதுக்கு கிளைண்ட்டுக்கு பிடிக்கும்னு கை தட்ட வைக்கிற? தேவ், உன் காட்டில் மலைடா, அதுவும் அடமலை. சரி, அவங்களுக்கு ஒரு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? இல்ல இல்ல தேவ், நீங்க சொல்லுங்க. கோலி சோடா போதும் மேம் உங்களுக்கு. ஃபேண்டாஸ்டிக். வாவ். என்கிட்ட எத்தனை ஃபாரின் கிளைண்ட்ஸ் இந்த கோலி எப்படி சோடாக்குள்ள போச்சுன்னு கேட்டிருக்காங்க தெரியுமா? அப்புறம் இந்த சர்பத் கூட கொடுக்கலாம் மேம். எஸ், நன்னாரி சர்பத். 1000 வருஷம் பழமை வாய்ந்த நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷனல். அது இப்படிதான் நம்மளோட ஃபாரினர்ஸ் சின்ன சின்ன விஷயங்களால பேசி நம்மளோட ட்ரெடிஷனலை புரிய வைக்கணும். அதை விட்டு மினரல் வாட்டர், சோயா பீன்ஸ், அது இதுன்னு யாருமே எனக்கு சரியான பதில் சொல்ற மாதிரி தெரியல, தேவ தவிர. இதுக்கு அவனை தனியாக கூப்பிட்டே புகழ்ந்துருக்கலாமே. எதை சொன்னாலும் ஓகேன்றா. ஒருவேளை நிஜமாலே நம்மள அறிவாளின்றாலோ? ஆண்டவா, இந்த அறிவெல்லாம் யூஸ் பண்ணி இன்னைக்கு எப்படியாச்சும் கையில்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடணும். ஓகே, இப்ப லாஸ்ட் क्वेश्चन. ஒருவேளை கிளையண்ட் நம்ம ப்ராஜெக்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? செவிலே ஒன்று வைக்கணும் மேம். வெரி குட். என்ன கை தட்டுங்கப்பா. இது ஆபீஸா இல்லை கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலான்னு தெரியலையே. செவில் அப்படின்னா என்ன தெரியுமா? சீக் டு சீக், கண்ணத்தோட கண்ணை வச்சு அவங்க சிரிச்சு கிரீட் பண்ணி அனுப்பணும். அந்த டீசென்சி கூட தேவுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. வாட் இஸ் திஸ் காய்ஸ்? எல்லாரும் இப்படி இருந்தா எப்படி? தேவ பார்த்து கத்துக்கோங்க. தேவ் இஸ் செலக்டட். மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது. இப்போதைக்கு மீட்டிங் ஓவர். அடுத்த மீட்டிங்ல பார்க்கலாம். தேவ், மேம், லஞ்ச் டைம்ல வந்து லெட்டர் வாங்கிட்டு போங்க. பை. All the best, babe. கயல், ஒரு நிமிஷம். என்னது? இல்லை கயல், நான் வந்து ரொம்ப நாளா ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருந்தீங்க. இப்பதான் அது கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன? கலக்குங்க. கயல், வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் தான் ஆகுது. அந்த லூஸ் ஹெச்ஆர் தான் அப்படி சொல்லுதுன்னா நீங்களும் என்ன கலாய்க்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தேவ். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்கள் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னது? அது இல்லை, நான் பொண்ணு பார்க்க போனேனே, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தையாச்சும் கேட்டிங்களா? ஆமால, என்னாச்சு தேவ்? எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுதா? நான் பொண்ணு பார்க்க போனது தள்ளி போச்சுங்க. அதுக்கு முன்னாடி என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. வாட்டா? இந்த அளவுக்கு பிஸ்கெட் மாதிரி புட்டு புட்டு வைக்கிறேன், இன்னும் இவளுக்கு புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறாளா? லவ்னா நேரம் பக்குன்னு பத்திக்கணுமே. ஒருவேளை நம்மளே சொல்லணும்னு எதிர்பார்க்குறாளோ? தேவ், என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளமே நீ தாண்டி.
ஐயோ இப்படி பார்க்குறாளே, இவ கண்ணை பார்த்தா பேசவே முடியாதே. சரி தேவ், நீங்க மூட் அவுட்டா இருந்தீங்கன்னா நான் அப்புறம் பேசுறேன். கையில் போயிடாதீங்க, இருங்க. உங்ககிட்ட நான் தனியாக பேசணும். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஐயோ, டெய்லியும் பார்க்குற கண்ணு தானே, லவ்வை சொல்லலான்னு பார்க்கும்போது பேச்சு வர மாட்டேங்குதே. சொல்லுங்க தேவ். கடவுளே கடவுளே கடவுளே, இன்னைக்கு எப்படியாச்சும் என் லவ் சொல்லிடணும். சொன்னாவ அடிச்சிடக்கூடாது. சொல்லிடுறா தேவ், சொல்லிடுறா, பயப்படாமல் எப்படியாவது சொல்லிடுறா. நான் லவ் பண்ணுறேங்க. என்ன கையல் இப்படி ஒரு எமோஷனலான விஷயத்த சொல்கிறேன், இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க? தேவ், நான் அன்னைக்கே நினைச்சேன், நீங்க திக்கி திணறி பேசும்போது லவ் மேரேஜ் தான் எனக்கு வேலைக்காகும்னு சொல்லும்போது நானே இதை உங்ககிட்ட கேட்டிருக்கணும். நீங்களே இப்ப சொல்லிட்டீங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவளே நினைக்கிறா. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்கும் போல இருக்கே. சொல்லுங்க தேவ், யார் அந்த பொண்ணு? சொல்லுங்க, உங்களுக்காக நான் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன். என்ன தேவ், என்னாச்சு? கண்ணு வேர்க்குதுங்க. ஏன் அப்படி? வலி. வலியா? காதல் வலி. சொன்னா சொர்க்கம், சொல்லலைன்னா நரகம். ஆனால் சொல்லியும் அந்த பொண்ணுக்கு புரியலனா ஒன்று அந்த பொண்ணு லூஸு, இல்லைனா நான் லூஸுங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லை தேவ். பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லுங்க, நான் போய் பேசுறேன் அவங்க கிட்ட. உன்கிட்ட ஒழுங்காக பேசினாலே போதும் கையல். தொண்டை வரைக்கும் வருது, ஆனால் உன் கண்ணை பார்க்கும்போது அதை தாண்டி ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது கையல். இல்லனா நீங்களே தைரியமா போய் சொல்லிடுங்களேன். சொல்கிறது மேட்ரு இல்லைங்க, சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒத்துக்கணும்ல. அப்படியெல்லாம் நினைச்சா லவ் சொல்ல முடியாது தேவ். பிடிச்சிருந்தா ஒத்துக்க போறா, பிடிக்கலன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்ல போறா. பிராங்கா பதில் சொல்றது தான் எப்பவுமே நல்லது தேவ். அப்படின்னா நம்ம சைடில் பேச்சு மூச்சு நின்று போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இதில் இவ வேற குண்டை தூக்கி போடுறாளே, மூஞ்சில் அடித்த மாதிரி சாரி தேவ்னு சொல்லிட்டானா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் கெட்டு போயிடுமே. நீங்க வேலைக்காக மாட்டீங்க. பேசாம வாட்ஸ்அப், இமெயில், சேட்டிங்னு எதுலயாவது உங்க மனசுல இருக்கிறத டைப் பண்ணி அனுப்பிச்சிருங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். என்னங்க என் லவ் அவ்வளோ சீப்பாக நினச்சிட்டிங்க? மெயில் பார்த்து சொல்கிறது இல்லைங்க என் லவ், முகத்தை பார்த்து சொல்கிறது. சுத்தம். ஏங்க, நம்ம லவ்வை சொல்லும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமோ அதே சந்தோஷம் அந்த பொண்ணுக்கு இருக்கணுங்க. ஓ, ஏங்க, அவங்க சொல்ல வந்த ஜஸ்ட் அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இருக்கணுங்க. யப்பா. அந்த பொண்ணு கண்ணை பார்க்கணுங்க. பார்த்தா பேச்சு நின்றும், மூச்சு நின்றும், உலகமே அப்படியே ஒரு செகண்ட் நின்றுங்க. எப்படியாவது சொல்லிடுறா தேவ், சொல்லிடுறா. இதோட பெஸ்ட் சான்ஸ் இருக்காதுடா. சொல்லிடு, எப்படியாவது சொல்லிடுறா. ஐ, ஹலோ, சொல்லுடி. இதோ வரேன். டிஎல் கூப்பிடுறாங்களா, வரேன். வெண்ண திறந்து வரும்போது, பால் பொங்கி வரும்போது, நேரம் கூடி வரும்போது, அவ கண்ணை பார்க்குற தைரியம் வரும்போது, மை காட், சொதப்பிட்டியது. கையில் போயிட்டா. ஐயோ, இந்த HR TL என் வாழ்க்கையில் விளையாடுறாங்களே. கையில், ஏய். ஐயா, நடக்காதீங்க ஐயா, கொஞ்சம் இப்படி உட்காருங்க ஐயா. ஏன் முத்து, எதுக்கு? ஈர தரங்கய்யா, வீடு தொடச்சிட்டு இருக்கேன், கால் பட்டா அழுக்காயிடும். ஓ, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஷூ போட்டிருக்கேன், அதான் தெரியல. அழுக்கு பண்ணிட்டேனா? அதெல்லாம் இல்லைங்க ஐயா, நான் இங்கு போட்டு ஒரு வாட்டி துடைப்பேன், தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி துடைப்பேன், இன்னும் தண்ணி போட்டு துடைக்கல. 5 நிமிஷத்துல தொடச்சிடுறேன் ஐயா, நீங்க உட்காருங்க. என்ன சொன்னீங்க? இங்க போட்டு துடைப்பீங்களா? ஆமாங்கய்யா, நீல கலர்ல இருக்குமே. ஓ, ஃப்ளோர் கிளீனரா? ஆ ஆ. நல்லா பேர் வச்சிங்க போங்க. சரி, பெட்டெல்லாம் நீங்க நகர்த்தலையா? இல்லைங்கய்யா. தட்ஸ் குட். எதையும் நகர்த்துறாதீங்க, அப்புறம் உங்களுக்கு வேலை ஈஸி ஆயிடும், எனக்கு தான் வேலை கஷ்டமாயிடும். ஆமா, வீடு என்ன இவ்வளவு அமைதியா இருக்கு? வீட்டுல இருக்கிறவங்க எங்க போயிருக்காங்க? ஐயா, எல்லாரும் எங்கன்னு கேட்டேன். செல்வி அம்மாவை கூட்டிக்கிட்டு எல்லாரும் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருக்காங்க ஐயா. பாருங்களேன், என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. வர வர இந்த வீட்டுல எதுவுமே என்ன கேட்டு செய்யறதில்ல. இல்லைங்க ஐயா, நீங்க வெளியே போயிருந்தீங்கல்ல, அதான் உங்களை யாரும் கோயிலுக்கு கூப்பிடல. சரி சரி,
ஆமா முத்து, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அந்த டாக்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நீங்க செக்கப்புக்கு போறதே இல்லையாமே, ஏன்? அது ஐயா வேலை நிறைய இருந்துச்சுயா. முத்து, உங்களுக்கு என்னன்னு தெரியாதா? இல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? செக்கப்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் முத்து. என் ஒய்ஃபும் பிரெக்னெண்டா தான் இருக்கா. அவ ரெகுலர் செக்கப் பண்றதுனால தான் அவ ஆரோக்கியமா இருக்காளா இல்லையான்றதே எனக்கு தெரியுது. உங்களோட குழந்தைய பத்தி உங்களுக்கு தெரியுமா முத்து? ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன இருக்கோ அதை வச்சுதான் குழந்தை எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன், ஆனா உங்களுக்கு புரியுற மாதிரி தெரியலையே. மன்னிச்சிருங்க ஐயா. என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் முத்து? அது உங்க ஹெல்த், உங்க குழந்தை, உங்க ஆரோக்கியம். நீங்க நல்லபடியா செக்அப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். ஐயா தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க ஐயா. கோவம் வருது முத்து, அது உங்க மேல இருக்கிற கோவம் இல்ல, உங்க கேர்லெஸ்னஸ் மேல இருக்கிற கோவம். என்னது? கேர்லெஸ்னஸ் அத எப்படி தமிழ்ல சொல்லுவாங்க? திமிரா? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லையா. இல்ல இல்ல, திமிர் இல்ல, ஆணவமா? ஐயோ இல்லவே இல்லையா. பதறாதீங்க முத்து. கேர்லெஸ்னஸ்னா அலட்சியம். உங்களை நீங்களே அலட்சியப்படுத்திக்கிறீங்க. உங்களை யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொன்னா? இந்த வீட்ல என்ன வேலைக்காரங்களா இல்ல? சரி, தூசி தட்டுங்க, வேணும்னா டாக்கு ஃபுட் போடுங்க, செடிக்கு தண்ணி ஊத்துங்க. இதெல்லாம் நல்ல எக்ஸசைஸ். இதை விட்டுட்டு வீடு துடைக்கிறது, நைட்டும் பகலமா வேலை செய்யறது, இதெல்லாம் தேவையா? ஐயா உங்களை நீங்களே பாத்துக்கிட்டாதான் உண்டு, மத்தவங்களாம் உங்களை பாத்துக்க மாட்டாங்க. புரியுதா? ஐயா அது வந்து ஒரு நல்ல முதலாளியா சொல்றேன், ஒரு மனசாட்சி இருக்கிற மனுஷனா சொல்றேன், தயவு செஞ்சு செக்கப்புக்கு போங்க. சரிங்க ஐயா. இன்னொரு வாட்டி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணா ஒழுங்கா போவீங்களா? ஐயா அதாவது டாக்டர் கிட்ட பேசினா அவங்கள போய் பார்த்து ஒழுங்கா செக்அப் பண்ணிட்டு வருவீங்களா? நிச்சயமா பண்றேன் ஐயா. வெரி குட். அப்புறம் மறந்துட்டேன் முத்து, அந்த 2வது டிரால ஒரு சின்ன டப்பா இருக்கும், அதை எடுங்களேன். சரிங்க ஐயா. ஐயா இந்தாங்க ஐயா. அதை ஓபன் பண்ணுங்க. அது என்னன்னு தெரியுதா? தெரியலங்க ஐயா. குங்குமப்பூ. அது எவ்ரி மந்த் செல்விக்காக வாங்கினது. நான் கடைக்கு போகும்போது உங்க ஞாபகம் வந்துச்சு. மாயா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி செல்வி அவங்க வீட்டுக்கு போய் அந்த டென்ஷன்ல நான் மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, அத நீங்களே வச்சுக்கோங்க. இல்லங்க ஐயா, இந்தாங்க. பரவாயில்ல முத்து. இல்லங்க ஐயா. ஐயா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம இடிச்சிட்டு. பரவாயில்ல பரவாயில்ல. நான் உங்களுக்கு என்ன தங்க வைரமா கொடுத்தேன்? குங்குமப்பூங்க. பிரெக்னென்ட் லேடிஸ்னா நிச்சயமா சாப்பிடணும். நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லிருப்பேன், உங்களை நீங்களே தான் பாத்துக்கணும்னு. இந்தாங்க, புடிங்க. ஐயா வேண்டாங்க ஐயா. புடிங்க முத்து. இல்லங்க ஐயா வேண்டாம். முத்து ஐயா புடிங்க முத்து, இந்தாங்க. என்னங்க, இனிமேல இருந்து ஒழுங்கா சாப்பிடுவீங்களா? இத பால்ல கலந்து குடிப்பீங்களா? செக்கப்க்கெல்லாம் ஒழுங்கா போவீங்களா? என்ன, ஏதாச்சும் பதில் சொல்லுங்க. என்னாச்சு முத்து? ஒன்றும் இல்லைங்க ஐயா. ஓகே முத்து, இனிமே ஒழுங்கா சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கங்க. ஏதாவது வேணும்னா மாயா கிட்ட என்கிட்ட தாராளமா கேளுங்க. டாக்டர் கிட்ட போகாம இருக்காதீங்க. அந்த குங்குமப்பூ சாப்பிட மறந்துடாதீங்க, புரியுதா? சரிங்க ஐயா.
வாடகருவாட் 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 வாடகருவாட். மச்சான் உனக்கு ரொம்ப டைட் ஆச்சுடா. ஆமாம் மச்சான், ஃபுல் டைட்டில் இருக்கு மச்சான். டேய் அப்படி எப்படி மச்சான் பைக் ஓட்டிட்டு போவா? டேய் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி போய் ஃபைன் கேட்டேன், என்ன முட்டாள? பேக் டு பேக். டேய் அப்புறம் எப்படி மாப்பிள்ள போவா? டேய் ஆபத்தில் உதவுறன் தான் ஆட்டோக்காரன். டேய் இந்த நேரத்தில் எந்த ஆட்டோக்காரன்டா வருவான்? டேய் மரத்தை வச்சு தண்ணி ஊற்றுவான்டா. டேய் அதோ பாரு வந்துட்டான்டா. கமான் 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 உள்ள வா, உள்ள வா. மச்சான் ஏய், பாய் மச்சான், பார்த்து மச்சான், பாய் பார்த்து பாய் போ. பாய் டேய், பாய் பாய். தல, நீயா? நானே தான் தல.